ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டி ட்ரேடிங். டுடே லாஸ் பார்த்தீங்கன்னா 3795. நான் எப்படி லாஸ் ஆச்சுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் புட் ஆப்ஷன் எடுத்துட்டேன். புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் கேண்டலில் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பிக் அப்சைட் மூவ்மெண்ட் வந்து ஃபுல்லப் ஆச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 50லேருந்து அகைன் 60 வரைக்கும் போச்சு. நான் அந்த 60ல் தான் எடுத்தேன். லாஸ்ட்டு 4 டேஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுனில் இருந்துச்சு. ஸோ ஃப்ரைடே வந்து பிக் மூவ்மெண்ட் கொடுக்கும்னு சொல்லி எடுத்தேன். பட் ஆனால் அது கொடுக்கல. அகைன் வந்து ஃபுல் டவுன். ஸோ 3500 லாஸ் ஆகிடுச்சு. அகைன் நான் சிஇயில் கால் ஆப்ஷன் எடுத்தேன். ஸோ பிஇ லாஸ் ஆகிடுச்சு. ஸோ கால் ஆப்ஷன் எடுக்கலாம், அதில் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். கரெக்டாக நான் ப்ராஃபிட் எடுத்தேன். 112 கிட்ட பை பண்ணிட்டேன். 150 கிட்ட போச்சு. லாஸ் ஆன அமௌண்ட் 3200 ரெக்கவர் ஆச்சு. பட் ஆனால் நான் எக்ஸிட் ஆகலை. நான் அப்பயே எக்ஸிட் ஆகிருக்கணும். எக்ஸிட் ஆகாமல் விட்டதுனால அப்படியே டவுன் ஆகிடுச்சு. ஃபுல் அமௌண்ட்டு போயிடுச்சு. அகைன் ஃபுல் அமௌண்ட் போகலை. சேம் 500 ப்ராஃபிட், 500 லாஸில் வந்துட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ வீக்லி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15K. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் அக்யூரேட்டாக யூஸ் பண்ணலை. நான் ஸ்விட்ச் ஆகி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணேன். அப்புறம் 3 மினிட்ஸ் டைம் பண்ணேன். ஸோ அப்கமிங் வீக்ஸ் மண்டேலேருந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒன் டே ஒரே ஒரு ட்ரேட் தான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேம் ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜினா, இந்த ரெட் கேண்டிலுக்கு ரெட் லைனுக்கு மேலே வரணும். 50 மூவிங் ஆவரேஜுக்கும் மேலே வரணும். அந்த டாட்டும் ரெட் லைனுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் வந்து ட்ரேட் எடுக்கலான்னு நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் தெரியும், சிஇயில் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனுக்கு மேலே வந்திருக்கும் டாட்டு, ப்ளஸ் வந்து மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 100ல் எடுத்துருக்கணும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100ல் எடுத்துருக்கணும். ப்ளஸ் 150ல் 20-30 ருபீஸ் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்திருக்கணும். நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மைண்டில் வைக்காமல் டைரெக்டாக நானே பை பண்ணிட்டேன் பிஇயில். பிஇயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் லைனுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ நான் இங்கே எடுத்துருக்கவே கூடாது. அது என்னோடய மிஸ்டேக் தான். நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து பார்ப்போம். எப்படி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் அந்த ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் பிங் பண்ணுங்கள். நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். பை பை.